ஹிட்லர் ஆட்சியில் நடக்கிற மாதிரி காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா இருக்கு. அது பாக்குறதுக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடும், ஒரு சராசரி மனிதரா எல்லாத்தையும் பேசுறதும், ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க. என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிடுவாங்க. இந்த ராஜுங்கிறவரெல்லாம் சொல்ற மேட்டர்லாம் அது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்றாரு. இப்படி நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை இப்படி அவமானப்படுத்துகின்ற மாதிரி பேசுவது அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க செய்யற செயல். சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்படி தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல பல்வேறு ஏமாற்று திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்தாரோ, அதுபோல இப்ப பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால அவர் உறுதியாக செய்ய முடியாத திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதாவது எதிர்கட்சியில் உள்ளவங்க ஜோக்கரா பிஹேவ் பண்ணா, அதில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவங்க, முன்னாள் அமைச்சர்களாக உள்ளவங்க எல்லாம் எப்படி காமெடியன் மாதிரி பேசுறாங்க. அதனால அவங்க ஜோக்கரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப 8 வழிச்சாலை பழனிசாமி இருந்தப்ப கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டாரு சேலத்துக்கு. சாலையே 8 வழிச்சாலை அவசியம் தான். அதுக்காக நீர்நிலைகள், மலை வளங்கள், இயற்கை வளங்கள், ஏரிகள், விவசாய நிலங்களை எல்லாம் அழிச்சு வரக்கூடாதுங்கிறது தானே எல்லோருடைய விருப்பம். அதுக்காக தானே போராட்டம் அதை நடந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து அதை நிறுத்துறாங்க. அது மாதிரி விவசாயத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என்பதுதான். வணக்கம். அம்மாவுடைய 76வது பிறந்த நாள்னால இன்னைக்கு தேனியில அம்மாவுடைய புரட்சி தலைவருடைய தொகுதியில இந்த ஆண்டிப்பட்டியில பிறந்த நாள் சிறப்பு பொதுக்கூட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அம்மா அவர்களோட திருவுருவ படத்திற்கு நாங்க இங்க மரியாதை செலுத்தினோம். பிரதமர் மதுரைக்கு வர்றாரு, கூட்டணி குறித்து ஏதோ பேசுவாங்க, நடத்த நேரில் பார்த்து இல்ல, நானே தொலைக்காட்சியில தான் சரி எல்லாம் பார்த்தேன். அது மாதிரி இருந்தா நானே சொல்றேன். பட்ஜெட் தாக்கலா இருக்காது. இதுதான் இந்த தேர்தல். எப்படி சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்படி தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல பல்வேறு ஏமாற்று திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்தாரோ, அதுபோல இப்ப பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால அவர் உறுதியாக செய்ய முடியாத திட்டங்களை அறிவிச்சிருக்காரு மக்களை ஏமாற்றுவதற்கு. அதான் ஒரே வரியில சொல்லணும்னா அதான் இது மக்களை அவர் சொன்ன மாதிரி தமிழ் கனவுங்கிறத தாண்டி திரு ஸ்டாலின் அவர்களின் பகல் கனவா தான் அந்த பட்ஜெட். சமூக கூட்டத்தில் எதிர்கட்சியாக அதிமுக கட்சியினர்கள் வந்து அவர் ஜோக்கராகவே பார்த்து திமுக பதில் சொல்றாங்க. தொடர்ந்து இப்ப அந்த திரிசா மேட்டர் ஓடிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்கட்சியில் உள்ளவங்க ஜோக்கரா பிஹேவ் பண்ணா, அதில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவங்க, முன்னாள் அமைச்சர்களாக உள்ளவங்க எல்லாம் எப்படி காமெடியன் மாதிரி பேசுறாங்க. அதனால அவங்க ஜோக்கரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொன்று, அந்த ராஜுங்கிறவரெல்லாம் சொல்ற மேட்டர்லாம் அது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்றாரு. இப்படி நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை இப்படி அவமானப்படுத்துகின்ற மாதிரி பேசுவது அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க செய்யற செயல். சிப்காட் விஷயத்தை பத்தி நீங்க தான் அதுக்கு எதிர்த்து, ஆனா தொழில் வளர்ச்சின்றது வேணும். இல்ல, தொழில் வளர்ச்சிங்கிறது முக்கியம். அதே நேரத்தில் விவசாய நிலங்களை அழிச்சு அங்க தொழில் வளர்ச்சி வேணுமாங்கிறது தான் கேள்வி. இப்ப திமுக தேர்தல் அறிக்கையிலேயே விவசாயிகள் விரும்பாத பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம வேறு கன்வர்சன்ஸ் மாற்றத்தை விவசாய நிலங்களை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிதான் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த விவசாயிகள்லாம் எதுக்கு போராடுறாங்க? அவங்க விளைநிலங்கள் அழிக்கப்படக்கூடாது. தரிசா கிடக்கிற நிலங்கள்ல எத்தனையோ இடங்கள் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் சிப்காட் வந்துச்சு. இப்ப நம்ம ஹைவேலயே பாத்தீங்கன்னா ஆசனூர்கிட்ட சிப்காட் இருக்கு. யாரும் அதை எதிர்க்கல. ஏன்னா அது தரிசான இடம். வறண்ட பகுதிகளில் ஆரம்பிச்சா விவசாயம் பாதிக்காத பகுதிகளை, சுற்றுச்சூழலை பாதிக்காம அமைக்கணுங்கிறது தானே விவசாயிகள் மாத்திரம் எல்லோருடைய கோரிக்கை.
இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே அதை சொல்லியிருக்காங்க. அவங்க வாக்குறுதி எண்ணிக்கை நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க விவசாயிகளில் விரும்பாத விருப்பத்தோட அவங்க அனுமதியோட தான் விவசாய நிலங்கள்லாம் வேற உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு அவங்களே அதை மீறுறாங்களே, அதுதான் அதனாலதானே விவசாயிகள் போராடுறாங்க. இப்ப 8 வழிச்சாலை பழனிசாமி இருந்தப்ப கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டாரு சேலத்துக்கு. சாலையே 8 வழிச்சாலை அவசியம் தான். அதுக்காக நீர்நிலைகள், மலை வளங்கள், இயற்கை வளங்கள், ஏரிகள், விவசாய நிலங்கள் எல்லாம் அழிச்சு வரக்கூடாதுங்கிறது தானே எல்லோருடைய விருப்பம். அதுக்காக தானே போராட்டம் அதை நடந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து அதை நிறுத்துறாங்க. அது மாதிரி விவசாயத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டும். 2015 அது நீங்க பிஜேபியை சேர்ந்தவங்களை தான் நீங்க கேட்கணும். நேற்று இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணப்ப காவல்துறையினர் பார்த்து. ஆமா ஆமா, அதே திரும்பவும் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆட்சிக்கு வரணும்னு மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர்களை ஹிட்லர் ஆட்சியில் நடக்கிற மாதிரி காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா இருக்கு. அது பார்க்கறதுக்கு அரசாங்கம் மாற வேண்டும், இல்லாட்டி மக்களுக்கு தகுந்த தீர்ப்பை வழங்குவாங்க. இது ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது. திராவிட மாடல் ஆட்சிங்கிறத ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு தெரியும், என்ன பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமாக உலகம் முழுவதும் போராடி பல உயிர்கள் நீத்து புரட்சிகள் நடந்துதான் 8 மணி நேரமா தொழிலாளருக்கு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டதை 12 மணி நேரமா உயர்த்தணும்னு சொன்னப்பே நம்ம எல்லாம் சொன்ன ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு விட்ரா பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடும், ஒரு சராசரி மனிதரா எல்லாத்தையும் பேசுறதும், ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க. என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிட்டு வாங்க.